கொஞ்சம் கொண்டு போய் எங்க வைக்கலாம்? அண்ணி ஒரு சுடுகாட்டுல தான் பொறுத்துதான் பொதுக்கிட்டா நோண்ட முடிஞ்சா பொதுக்கிறது, நோண்ட முடியல எரிக்கிறது. உன் சவுக்கு தான் சாட வச்சு போய் அவரை போறாச்சு. பொம்பளை போட்டு அந்த மாதிரி எடுப்பாங்க. சரி பொம்பளை வந்திருக்கேன் இந்த மாதிரி அறுபது நான் எப்படி வந்து சொல்லுப்பா. எப்படி அருமையா வந்து தெரியுமா? என்ன அருமையா இருக்குது. எப்படி வரணும் பெண்களா பிறந்தா? அச்சோ மடம் யாரும் பயிர்க்கும். அச்சோ அச்சம் மடம் பயிர்ப்பு. நாளங்கள போய்ப்பு. நான்கு குலதேவை. ஆமா ஒண்ணு பெத்த கரம்பு ஓடி போகக்கூடாது. எங்க சொல்லுங்க? வேகமா கேளு. எங்க சொல்லுவா? அப்படி திரும்பி கேளு, நல்லா கேளு. எங்க சொல்லுவா? திரும்பி தான் கேளு, வேகமா கேளு. எங்கமா சொல்லுவா? சந்தில சொரிக்குமான்னு போயினு. சித்துபாவு அந்த சாயிண்ட் வர கிட்ட வராது, கிட்ட வராது, பல்லு வர ஒன்னையும் பாக்குறேன், அவனையும் பாக்குறேன். நான் அவனுக்காக இதை பாக்குறதா இல்லை உனக்காக பாக்குறேன். என்ன கதை திருவிழா உங்கள் தான் இருக்கலாம். ரெண்டு பக்கமே மூடி வச்சு குற்றத்தை பண்றீங்க, மூடி வச்சு குற்றத்தை பண்றீங்க. பொட்டில எட்டு வைக்கிறான் அதுதான் அது கேட்கறான். எங்களை வெடிக்கால கேட்டா ரெண்டு எடுத்து கூட கொடுத்து நீ மாடு எடுத்து அந்த மேல என்னங்க பரோட்டாக பேசுறோங்க. அனுமலா அனுமலா சித்துவா அனுமலா அவனை குடுக்க வேண்டிய போட்டு எடுத்து போறோம். ஐயா சித்தாப்பா 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 சித்தா சித்தாப்பா 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 நீ செத்தாவது நக்காப்பா சித்தப்பட போய் இல்ல வார்த்தை நீங்க வந்து அப்படிதான் சத்த வந்து கதையை கேளப்பா. நீ கேட்க வந்து நீ கேட்கவும் வேணா எனக்கு போய் பேசவும் வேணாம். நீ போ. சரி நீ போடா. பாய் பாய். ஆதரவு உக்காருப்பா. அப்படியே பாய் பாய். அடாடி
சொல்லுமா. பெண்ணாக பிறந்து சிலாக வாழ்ந்து புழுக்கு மாதிரி கச கச கசனுக்கு சரி எப்போ சிலாக வளர்ந்து அப்படி இப்படி இருந்து அது அப்படி இப்படி இருக்குது. அறியாத பொண்ணு தெரியாத கட்டி கொடுத்தோம். யாருக்கு கட்டி கொடுத்தீங்க? பெரிய பட்டாளத்தாருக்கு கட்டி மேல விட்டுட்டு நேரா வேளாங்குக்கு போனோம். பினாங்கு போனா போன இடத்துல சரி இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சண்டை வந்துடுச்சு. என்னம்மா ஊடியா சுட்ட சுடல அடிக்குள்ள மாட்டினாரு. அடிகுண்டு இல்ல அணுகுண்டுல மாட்டினாரு கணவர். அணுகுல மாட்டானே சரி போஸ்மா தஞ்சை வந்து படிக்கிறாரு. ஐயா கணவர் போயிட்டாரு சின்னஞ்சிறு வயசுல தாலியாருக்கு போறமே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணா எப்பா அப்படி அடிச்சுனியாமா பெரியடா பிறந்தா அடி வயித்துல அடிச்சுக்கிட்டு உண்டு அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்து விட்டாரு. அப்படி அடிச்சுக்கிட்டு சரி அப்ப நான் வயசுக்கு வந்துட்டேன். யாரு கேட்டு வயசுக்கு வந்த யாரை கேட்கணும்? யாருக்கு என்ன கேட்டு வரணுமா இல்ல? அப்புறம் யாரு கேட்கணும்? கூட பொண்ணு அண்ணக்காரனா இருக்கிற என்ன ஒரு வார்த்தை நீ கேட்டுக்கலாம். கூட பொண்ணு அண்ணக்காரன் இருக்குல்ல என்ன ஒரு வார்த்தை நீ கேட்டுக்கலாம். உன்னை கேட்கல வேற யாரை கேட்கணும்? என்ன நான் வயசுக்கு வர போறேன் என்ன கேட்டுக்கலாம். வயசுக்கு வரது கேட்டு சரி என்ன கேட்கறது கூட விட்டுடு. சரி இந்த ஊர் நாட்டம்காரர் என்ன பண்ணிருக்கணும்? தாம்பளம் கொடுத்தாங்க நம்மளுக்கு அவரை கூட்டு நாட்டாமக்கார நான் வயசுக்கு வர போறேன். தர்மகத்தை நாட்டாமக்கார கவுன்சிலர் பிரசிடண்ட் இவங்க எல்லாம் கேட்டு போய் நான் வயசுக்கு வரேன். நீ வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏன்னா அவங்க கல்யாணம் கொண்டு வைக்கணுமா? எல்லாருமே வந்து வைக்கிறாங்க. ஐயோ அண்ணா குண்டா எல்லாம் கொண்டு வைக்கிறோமா? அந்த சீர் வைக்கிறது சீர் வைக்கிறதுமா? சரி சரி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகமா? வீட்டுல உனக்கு பொண்ணுக்குதா? உண்மையாலுமே பொண்ணுக்குதா? சத்தியமா 2 பொண்ணுக்குமா? 2 பொண்ணுக்குதா? கல்யாணம் ஆகி போச்சா? கல்யாணம் ஆகல என்ன பண்ணு? என்ன கட்டி கொடுக்கலமா? என்ன படிக்குதுங்க? ஒன்னு 10வது படிக்குது, ஒன்னு 12வது படிக்குது. பிள்ளைங்க வயசுக்கு வந்துச்சா? பிள்ளைங்க வயசுக்கு வந்துச்சா? என்ன பெரிய பொண்ணு வந்துட்டுமா? பிள்ளைங்க வயசுக்கு வந்தா வரல. அத பெரிய பொண்ணு வந்து வரலன்னு சொல்லு. வந்துட்டுமா? புண்ணாக்கு முடியா பிள்ளைங்க வயசுக்கு வந்தா பெரிய பொண்ணு வந்துட்டு ஆசாரத்துல யாரு கேட்டு வயசுக்கு வச்சா? இதை வந்து வெளியில சொல்லக்கூடாது. நாட்டார கேட்கணுமா வயசு பேசுறது கேட்கணுமா? அது கூட கவுன்சிலர் கேட்டு போய் நான் வயசுக்கு வரணுமா? அதனால பட்டாளர் படம் தானே இன்னொரு சொல்லிட்டு 4 மணி கூட்டு வரல. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் அன்னூர் கிராமம் சுயம்பு அங்காளி மாதிரி. அதனால 4 மணி கூட்டு ஹோட்டல் இட்லி வச்சா எத்தனை மணிக்கு கடை ஆரம்பம்? நைட்டு 12 மணிக்கு ஆரம்பம். 12 மணிக்கு யாரும் வந்து சாப்பிடுவாங்க? நைட் ஹோட்டல் நம்மளுது. அது எப்படி? லாரிக்கார மாமா, பஸ்கார மாமா, கார்கார மாமா, கூட்டுக்கார மாமா, போய்தோட குச்சிட்டு போடுற மாமா, சைக்கிள்கார மாமா. மாமனா வந்தா சேப்பா அண்ணன் தம்பி வந்தா அது என்ன லாபம் வந்துதா? அதுல வந்து லாபத்துல இந்த ஊர் அங்காளம்மா சாட்சியா 4 பிள்ளை பெத்தாலாம். ஆமா பட்டாளத்தார் போட முன்னாடி ஒரு பையன் போட மாட்டேன். ஆமா 4 பிள்ளை எப்படி பெத்த? ஏன் கேளு. எப்படி? இட்லிக்கும் தேங்காய் பூ சட்னிக்கும் மட்டும் சொல்லு. இட்லி மட்டும் சொல்லு, தேங்காய் பூ சட்னி சொல்லு. வேற கையை காட்டுறேன். சரி யார் தொட்டுக்கிட்டு புட்டுக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. சரி பேசுன்னு பேசுவாங்க. அதுல வந்த லாபத்துல 4 பிள்ளை பார்த்தோம்னா வந்து லாபம் பார்த்தா எப்படி? 2 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை. என்னென்ன பேர் வச்ச? அழகான பேரு. என்ன பேரு? அற்புதமான பேரு. என்ன பேரு? இப்ப எல்லாம் சுரேஷ், ரமேஷ், முகேஷ் அப்படி வைக்கிறாங்க பாரு. சரி அந்த மாதிரி சிஸ்ல எங்க இருந்தாலும் பசங்க கூட இருந்தாங்க. எப்படி உன் பேரு? அழகான பேரு. என்ன பேரு? பையன் பேரு புண்டி புடுக்கா. அப்படி ஒரு பேர் இருக்குது. ஆமா அது எப்படி? பெரிய பையனுக்கு பால் கிடைக்கல. என்ன பண்ணா பையனை படுக்க வச்சு கேவுர் மாவா ஊத்துனா கேவுர் மாவு கூழாகி
பவுரு புண்டி அடிச்சு போச்சு அவன் பேரு புண்டி சின்ன பையனுக்கு போறக்குள்ள வேற வர பழகுது சரி அவன் பேரு புடுக்கான் சரி புண்டி புடுக்கான ஓடி வந்துருவாங்க சரி பொண்ணு பேரு என்ன பேரு மங்கினி கிங்கினி அப்படி ஒரு பேர் இருக்குது மங்கின்ற பொண்ணுக்கு மயிரா இருக்கு கிங்கின்ற பொண்ணுக்கு ஓதுடா இருக்கு ஒரு 2 மூணா அதோட இருக்கு 3 மூணா பொண்ணுக்கு மயிர்னா என்னை விட அதிகமா 5 மூணா அதோட இருக்கு ஓ எத்தனை படம் சொல்லி பொண்ணு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலைமொழிட்டு பெரிய மெத்த மேல போய் நின்றுக்கும் சரி எல்லாம் இந்த கூந்தல் அழகாக போறாது ஏன்னா கீழே நின்று ஆத்துல என்ன ஆகும் கீழே நின்று அடிச்சா அது முடி பூரா பேரல மண்ணுல பெறலாம் அதனால மேல ஏறிக்கும் அதுக்கு மேல பெஞ்சு போட்டு அதுக்கு மேல ஸ்டூல போட்டு அதுக்கு மேல உக்கால போட்டு முக்காலியா என்ன இது பக்கத்து ஒரு நோய் எனக்கு திரும்பி பாத்துக்கிட்டீங்க நீ ஒரு இது அதுக்கு மேல ஏறி நீ அச்சா போதும் என் பொண்ணுக்கு முடி அழுவு பாரு கோப்பு கீழே இறங்காது பொண்ணு யாரு கேளு எல்லாம் சோரி சாருங்க வந்து கொட்டிக்கிச்சு கிங்கின்ற பொண்ணுக்கு உதல அழுகு ரோட்டு மேல லோடா கரு போக முண்டிங்க பாக்கும் சரிங்க கத்தியா ஈத்தான்னு கொடுப்பேன் பொட்டு சாரு உள்ளார போவாது என் பொண்ணு உதடு அழுகு அந்த மாதிரி அழுகு அப்படியே பறிச்சு தின்ற மாதிரி இருக்கும் பாக்கல சரி என் பொண்ணு உதடு கிரவத்துல கீச்சுண்டா இது வழியா பொண்ணு நக்கிக்கும் அம்மாவுக்கு இந்த லட்சம் பொண்ணு எப்படி ஒரே ஒரு சந்தேகம் அம்மா போயிடுச்சு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு சரி நானும் ஆம்படியா நம்புகிறேன் நீ அம்மா நம்புகிறேன்
எங்க போடுவா மந்தி? எங்க மந்தியா ஏன் ஓடிட்டு கூட்டு வா. சாப்பாட்டுக்கு முன்னாடி வருவா. ஆமா சம்பளத்துக்கு முன்னாடி வருவா. வருவா. சாப்பாட்டுக்கு பார்த்தா 6 மணிக்கு வந்து ஆ, உட்காந்துருக்கா. சம்பளத்துக்கு பார்த்தா காலையில 6 மணிக்கு உட்காந்து. ஆமா. ஆனா வேலைன்னு சொல்லி வேலை மட்டும் கூப்பிட்டாதான் வருவா. வேண்டாம், என்னோட பேருக்கு ஆ? சித்திரமாச்சு. வணக்கம் வணக்கம் யாரு சித்துப்பா? வணக்கம் வைக்கிறேன். ஆ? வணக்கம் வைக்கிறேன். எனக்கா நீ வணக்கம் வைக்கிறவன்? ஆமாப்பா. ஆமா வணக்கம் எப்படி வைப்பாங்க? ஏம்மா, ஆ. ஆ. தாய்ந்து கீழே வைக்கிறா உனக்கும். வணக்கம் வந்து லேட்டஸ்ட் மாடல் ஒரு வணக்கம். அது எப்படி? லேட்டஸ்ட் மாடல் வணக்கம். நல்லது. லேட்டஸ்ட் மாடல். ஆ. அம்மா வணக்கம் வணக்கம். நல்லா 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 இதே ஊரை சேர்ந்த பிரித்திவிராஜன், வில்லுக்கு விஜயன், வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், தாரத்திலே கர்ணன். பணம் இருக்கிற மனிதனுக்கு குணம் இருக்காது, குணம் இருக்கிற மனிதனுக்கு பணம் இருக்காது. ஆனா பணம் மட்டும் இருந்தால் போதாது, நல்ல குணம் இருக்க வேண்டும். அப்படி பிரித்திவிராஜா இதே ஊரை சேர்ந்த உயர்த்திருவாளர் நமக்காக நன்கொடை நடந்திருக்கிறார். அதாவது இந்த 20 கொடுத்த நம்ம கோட்டீஸ்வரன் 20 கொடுத்தனால கடங்கான ஆயத்துல வில்லுக்கு விஜயனா இருந்து இன்று இருந்தது போல மேலும் மேலும் வளர தங்காள அம்மனை வேண்டுகிறேன். வணக்கம் ஐயா, இது என்ன ஊர் இது? இது அன்னியூர். அன்னியூர். ஆமா. அன்னியூர் நன்னகரிலே என்ன சாமிக்கு விசேஷம்? அங்காள பரமேஸ்வரிக்கு. ஏன் அந்த விசேஷத்தை வச்சு கூத்து வைக்கிறாங்க? மயான கொலை வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க? எத்தனையோ கலைகள் இருக்குது. அந்த கலையை விட்டுட்டு இந்த கலையை ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? ஆதி அந்தமான கலை, அரசர்களும் காத்த கலை, அழிய நிலையானதைய கடவுளே, ஆயுள் நிலை என்னவென்று புரியல. இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய மாமேதைகள் இருக்கிறாங்க. இந்த கலை அழியக்கூடாது. நம்ம சிறப்பு ஏதாவது பாரத கூத்து, அந்த கூத்து, சித்தாமணி கதைகள் இருக்குது. இதெல்லாம் வளர வேண்டும். இது கடகால். ஆமா, கடகால் கடகால் அழியக்கூடாது. நம்ம ஊர்ல தெருக்கூத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிதான் வச்சிருப்பாங்க. ஒரு ஆளை வச்சிருந்தாலும் பல ஊர்கார சேர்ந்து வச்சிருந்தாலும் இதெல்லாம் ஒரு யோசனை பண்ணி தான் வச்சிருப்பாங்க. தவிர சாதாரணமா கூத்து வைக்க முடியாது. இப்படி ஆதி அந்த மரக்கலை, அரசர்களும் காத்த கலை, அழிய நிலையானதைய கடவுளே, ஆயுள் நிலை என்னவென்று புரியல. நம்ம சொன்னதா இல்ல, இவங்க சொன்னதா இல்ல, பெரியவர் சொன்னதா? யாரும் சொன்னது கிடையாது. முன் தோன்றி மூத்த தமிழ் வெளிப்புலவன் வள்ளுவனா முன் தோன்றி காலங்களில் சொன்னது மாசி மகமுருக்கு போன்று தின்றது. இந்த கோயில் விழா நடந்தாதானே தெருக்கூத்து நடக்கும். இந்த கோயில் விழாவே ஒரு நீ கிடக்காத மக்களை மன்ற நீ தூரமா வை கிடையாது. அப்படி கோயில் விழா நடந்தாதானே தெருக்கூத்து நடக்கும். கோயில் விழா இல்லைண்டா ஒரு காலத்துல 3 வருஷம் நின்று போயிடுச்சு. என்னது கொரோனாவா ஏதோ ஒண்ணு. அது கொத்து கொத்தா உயிர் கொடுக்கும் கொரோனா நோய்க்கு அடிமையாகி கோயில் விழா நிக்க கூத்து இல்லையே, கொடுமையை நினைக்கும் மாணவன் இல்லையே. நாடக கலைஞர் எல்லாம் நாதியற்ற நிலையை தள்ளி பாட வகை இல்லை என்று அலைந்தோம், பைத்தியம் பிடித்து வாழ்க்கை தந்தோம். ஒரு மனிதனா பிறந்தா ஒரு ஊர்ல இருந்தா 3 இருக்கணும். வெட்டி வைக்கணும், கட்டி வைக்கணும், நட்டு வைக்கணும்னா ஒரு அரச மரம், வெட்டி வைக்கணும்னா ஒரு குளம், கட்டி வைக்கணும்னா ஒரு கோயில். அதெல்லாம் இருந்தாதான் ஒரு ஊர் சிறப்பு தரும். ஒரு ஊர் இருந்தா ஒரு நாட்டாம இருக்கணும். அதை பார்த்துதான் நாட்டாம எப்படி போறாங்க பொதுமக்கள் நடவாங்க. நாட்டாமையே பிராடு பண்ணா அந்த ஊர் வாட்டம். இந்த ஊர் வாட்டம் எப்படி வச்சா நாடக துறைக்காக இவங்க 10,000 பேர் வந்து உக்காந்துக்கிறாங்கன்னா இது நல்ல ஊர் தான், கதை கேட்கக்கூடிய ஊர் தான். ஆனா டீ கடைக்கார சுத்தி சரி இருக்கட்டும், 2 மணிக்கு அடிக்கணும். அப்படி மாயம் என்னமோ மாலும் இந்த தோலுடம்பு பிறப்பதும் போய் இருப்பதும் போய் ஆயிரங்களை 64 கற்றாலும் இந்த அவனியெல்லாம் அரசாட்சி பெற்றாலும் என்ஜான் வயிற்றுக்கு எவ்வளவு பாடு, மற்றவன்ஜான் வயிற்றுக்கு எவ்வளவு பாடு. மனிதன் உயிர் இருந்து விட்டால் சல்தியில் எடி என்பார் சுடுகாடு. ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? நட்ட மரம் பட்டு போனா கட்டு மரம் ஆவது. ஒரு தேக்கு மரம் நடந்துச்சு 40 வருஷம் கழிச்சு அறுத்து ஏதாவது கப்பலுக்கோ படகுக்கோ இதை வச்சு அது கட்டிலோ பீரோ பண்ணிக்கிறோம். இந்த உடலானது இதே 40 வருஷம் கழிச்சு தேக்கு மரம் செத்து போனா கட்டு மரம் ஆகுது, பீரோ ஆகுது, கட்டில் ஆகுது. இந்த உடல 40 கோடிக்கு சொந்தம். உயிர் இருக்கும்போது இருந்துட்டா 40 நிமிஷம் வச்சு
10 ரூபாய்க்கு புயல் கிடையாது. ஒரு 100 ரூபாய் செருப்பு வாங்குறோம். அந்த இடத்துல காதா இருந்த போது ஐயா 200 வச்சு நாளைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு போ தம்பிடுவாங்க. அந்த இடத்துல இந்த கெட்டிக்காரன் என்ன ஆளு சத்யா அவரு இல்ல, கெட்டிக்காரன் அந்த வேற ஆளு. அவர் செத்துட்டாருன்னு வச்சுக்க திண்ணில் வைக்கிறதா வைப்பாங்களா? எப்படி வைப்பாங்க? தூக்கடா பாடி அப்படி 100 ரூபாய் செருப்பு இருக்கிற மரியாதை கூட ஜென்மத்தை கிடையாது. அதனால மாயம் என்னமோ மாலம் என்ற தோலவிடமோ நம்ம பிறப்பதும் போய் இருப்பதும் போய் இறப்பதும் போய் ஓய் ஓய் 1064 கற்றாலும் இந்த அவனியெல்லாம் அரசாட்சி பெற்றாலும் எண்டான் வயிற்றுக்கு எவ்வளவு பாடு, மற்றவற்றான் வயிற்றுக்கு எவ்வளவு பாடு. மனிதன உயிர் இறந்து விட்டார் செல்தியில் எடியடி என்பார் சுடுகாடு. எப்படி செல்தியில் எடியடி என்பார் சுடுகாடு. இது எதுக்கு உதவாத கூடு, இதுக்கு எத்தனையோ பாடு. எல்லாருக்கும் ஒரு வீடு இன்ப சுடுகாடு போற வரைக்கும் சொத்தினது சுகமெனது, மண்ணினது மனையினது, பொன்னினது பொருளினது, மரப்பினது வாய்க்காலினது, எனது எனது எத்தனையோ போராட்டங்கள். உடலிலே உயிர் இருக்கும் வரை கண்ணுக்கு மணியான கடவுளை போட்டி போயிடும். 1000 ரூபாய் செலவு பண்ணி எங்க போயிருந்த நல்லா இருக்கிறேன், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அப்படி இந்த ஊருக்காக திருவிழா வைத்து அம்மனுக்காக அபிஷேக ஆதரனை வைத்து 1000 பேருக்கு அன்னதானம் வைத்து கஷ்டமா? ஏன் கொடுக்குறேன் 10 ரூபாய்? சும்மா 6 கூத்தாரு காசு வேண்டுமா? அப்படி இந்த அம்மன் சாதாரணம் கிடையாது. ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயம்பவற்றிடம் அம்பிகை பைரவி சாமுண்டி சங்கரி சங்கரன் பாரிணி ஆயிரங்கரத்தால் அடிமலர் போற்றி கொத்தமுங்கொடி விந்தை சாட்டையும் பம்பை உடுக்கையும் பலபல ஆயுதம் கண்டது பீங்களும் காட்டேறி போதுமோ அருமுடி தலைமை ஓம் என்று சொன்னால் ஓடி வருவாய் ஓம் சக்தி. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்மா. இந்த அம்மாவே இவங்க உக்காந்து பாக்குறாங்களா? சும்மா பாக்குறாங்க. ஐயோ அம்மா, இந்த அம்மா பூரா இங்க பாக்குறாங்க. கீழே கட்ட நக்கு ஓம் சக்தி இவங்கெல்லாம் சாதாரணமா உட்காந்து பாக்கல. மார்கழி மாசம் ஆகட்டும், விழுப்புரத்துல இருந்து மருவத்தூர் போற வரைக்கும் ஒரு வேப்ப மரத்துல கூட வேப்பல இருக்கு. பூரா ஓச்சு பூரா அந்த டிரைவருக்கு வேலை வைக்கிறது. நம்ம அப்பா மாதிரி இருக்கட்டும் கூட கூடாது. அவர் இருக்கிற நிதானத்திலயும் அப்பான்னு மட்டும் கூட்டாது இந்த காலத்துல. ஏன் அப்பவும் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அப்பயே வீட்டுக்கு கூட்டு மாதிரி விருந்து வைப்பாரு. அவர் இருக்க நிறவரத்துல கொண்டாந்து கொடுக்குறாருன்னா இது ஒரு பெரிய விஷயம் தான். இருந்தாலும் இவங்க எல்லாம் ஏன் உட்காந்துக்கிறாங்க? தாயை என்னை ஏற்படைத்தாய் சஞ்சலத்திலே விடுத்தாய் கோயில் வந்து சுற்றி உன்னை கும்பிட்டேன் அம்மா. எங்கள் குறைத்தீர்க்கும் குலதெய்வம் நீதானம்மா. தானேக்கு சம்பந்தற்கு ஞானப்பால் அளிப்பவளே நாங்கள் எடுத்த திரக சுத்த பொய்யம்மா. ஞாபகம் எங்கள் மீது வையம்மா. வையம் மீதில் உன்னாட்சி மாமதுரை மீனாட்சி கை கண்ட தெய்வம் காஞ்சி காமாட்சி கருணை தருவாழ்வி விசாலாட்சி விசாலமான பூமி இந்த விலாசையும் மக்களை நீ தச அவதாரம் தங்கை யாழம்மா சூர சம்பாரம் முடித்தது உன் வேலவன் விநாயகனே ஞானம் எல்லாம் பெற்றவளே மூலம் ஏந்தி மக்கள் துயர் ஓட்டம்மா சொல்ல இருக்கிற இந்த பாட்டம்மா அப்படின்னு மாதாவே நீ மறந்தா மக்கள் மாதம் 3 மழை தருவாய் அம்மாடி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மாதம் 3 மழை வேண்டும் அப்படின்னு சாமி வேண்டி நிக்கிறாங்க. இன்னைக்கு கூட 5:30 மணிக்கு வந்தது மழை. எப்படி அது அப்படியே பூடிச்சு அம்மா எப்படிங்கிறாங்க? கோயில் சிலை ஆகி நின்றாய் குலதெய்வமாக வந்தாய் நீ இருக்கும் நாள் முதலாய் அம்மாடி உலக நீதி உண்ட நீ சொல்லடி அம்மாடின்னு சொல்லி அம்மனர்களை பெற வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப ஆண்மகனாக பிறந்து பெண் வேண்டு தாங்கி வந்தேனே நான் யாரு? என் பேரு எனக்கு தெரியாது. போன் போட்டு வர வச்சது நானு. விழுப்புரத்துல இருந்து பெங்களூருக்கு செல்லும் வழி சிங்காரப்பேட்டைக்கு அருகாமையில் மலையிலே வந்து திருப்பத்தூர் மலை, ஜவ்வாது மலை மேல வந்து மலை திருப்பத்தூர் உங்க ஊரு. மலை திருப்பத்தூர் சேர்ந்த சேகர் நாடக ஆசிரியர் என் தெய்வமே
தான் சொல்றேன். ஊருக்கு லீவ் போட மாட்டேன், அந்த ஊருக்கு வந்துடுறேன் ஐயா. எப்படியோ சொல்றேன், நான் எங்கேயோ சிக்கல மாட்டேன். சரி இருக்கட்டும். ஏய், நான் யாரு? என் பேரு இதானே? ஓடி, ஓடி, ஓடி. பாராய் உலகம் எங்கும். சீராய் கல்வி போதைக்கும் என் பேரோ கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி. ஆமா, அப்படி நீ பலவேறு நாமதங்கள். ஆமா, நான் சொன்னேன். வருந்த வருந்த வருபவள் ஒருத்தி, வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி, வருந்தினால வரமாட்டாள் ஒருத்தி, வருந்தினால வரமாட்டாள் ஒருத்தி, வருந்தாமலே வருபவள் ஒருத்தி, வருந்தாமலே வருவள் ஒருத்தி, வருந்த வருந்த வருபவள் கலைவாணி. கலைவாணி. ஒரு புக்கை எடுத்து பலதாரி எப்போ படிக்கிறோமோ மண்டையில ஏறோ பெரிய ஆளாகலாம். இது கலைவாணி சரஸ்வதி. நான் தான் அது. ஆனா வருந்தாமல் வருபவள் கலைவாணியா? ஆமா. சரஸ்வதியா? ஆமா. நீயா? பரவாயில்ல. அப்போ வருந்தாமல் வருபவள் மூதேவி. ஒரே ஒரு கொட்டாய் விட்டா போதும், சாப்பிட்டா போதும், அப்படியே தூக்கம் வந்துடும். அப்படியே. ஆமா. இவங்க இவங்க அவங்க மூதேவி. அவங்க அப்போ வருந்தினால வர மாட்டாள். வருந்தினால வர மாட்டாள் லட்சுமி. அம்மா மூதேவி. அப்படி வருந்தினால வர மாட்டாள் லட்சுமி. அந்த அம்மாவை எப்படிதான் கூத்து தானே வந்த கூத்து பார்க்க வந்தா இல்லையா? ஆமா. தலையில என்ன தரணும்? ஏய், நீ வாங்கி கொடுக்க போற என்ன? அது யார் தெரியல? யாரு உனக்கு தெரியல? யாரு? யார் தெரியல? யாரு? நல்லா பாரு, சின்ன குழந்தையா? ஓ, நீங்க முதலாயின்னு வந்து இந்த அம்மா சின்ன குழந்தை எதுக்கு வந்ததுங்க? மூத்தார் கூத்தாரத்தை பார்க்க வந்துருக்கு. ஓஹோ, பரவாயில்ல பரவாயில்ல. நான் நின்ன உடனே அதுக்கு வெக்கம் வந்துச்சு. நீ மண்ணெண்ண குடும்பமா போடலாம், தலைமை தண்ணி உங்க உர பண்ண போட்டு ஏற்றி வந்துருக்கு. அட ஏராயில் பெனாயில் குடும்பம் இல்ல, ஏதோ என் மூச்சு இருக்கிற வரைக்கும். அப்படி இருந்தாலும் வருந்த வருந்த வலுப்பவள் கலைவாணி. கலைவாணி பேரோ சரஸ்வதி. கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதுக்கு தக 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 என்ன தக தக கற்பித்து கொண்டே இருக்கலாம். அப்ப எப்படி வருந்தீர்களோ அந்த மாதிரி அவனுக்கு மனதிலே படிவு இருந்தாலும் கலைவாணி இருந்த போதிலும் சத்தியலோகவாசி பிரம்மதேவனுக்கு மனைவி. எப்படி பிரம்மதேவனுக்கு மனைவி மனைவியா இருந்த போதிலும் மற்ற காரணம் சொல்லுங்க. ஏர் விழிக்கு மையம் தீட்டி புத்தியில் சிறந்த மங்கை பூவை வந்தேன். எனக்கு அழகு எப்படி, ஆடை எப்படி, நடை எப்படி, உடை எப்படி, எப்படி பொண்ணு ஆபரணம் கொட்டன்னு வச்சுக்கா. என்ன பண்ண அள்ளி நான் போட்டேன். கொட்ட இங்க தொடாத, அங்க போய் தொடு. சொல்ல வரல ஏன்னா
எல்லாம் என்ன பாரு பாதம் வீட்டுக்கு பாதகனை நீங்க மாட்டேன் எங்க போய் தொடர்ற நீ நான் சொல்ல வரல இல்ல நீ சொல்லு எங்க போய் தான் தொடரணும் வேணாம் விடுப்பா நீ எங்க போய் தான் சொல்லிதான் அதை விட்டு நீ அதை சொல்லு ஏய் இப்படி தன் பெருமையை பேசுக்குள்ள சரி வராது முந்தா நாள் கூட என் ஊர் கூத்துக்கு வராம தாலியாத்த தம்பிக்கு நீ பூச மாட்டான் சொல்லுமா அதனால வேண்டி என்ன யார் அழைப்பு மன்னவர் மன்னவர் நான் வந்து சொல்லு ஓடு யாரா பண்ணாலும் இதுதான்ப்பா நீ உக்காரு உக்காருங்க நம்ம வீடு வந்துருக்கா இந்த கடைகளோட இல்ல மேல சீலிங்கோட வந்துருக்கா சரஸ்வதி சொல்லி வந்துருச்சு எங்க வீட்டுக்கார பாத்தியா ஐயோ ஐயோ வீட்டுக்காரா அவருடா பகவான் எப்படி 60 மணமகன் மகன் அப்படி நல்லா முடிச்சு பாரு அப்படி இல்ல நல்லா அப்படி நல்லா முடிச்சு பாரு எப்படி வேறு ஆண்டுகள் எப்படி இருக்கிறாரு நல்லா ஆசீர்வாதம் அனுமதி முடிச்சு வச்சு மறுக்கிறாரு வீட்டுக்கார பணமா நீ வந்தாரு அதை விடுறா பகவானத்தை விடு எங்க வீட்டுக்காரு சாமா எப்படி உங்க வீட்டுக்காரு சாமா இப்ப தொங்கி போய்க்குது பாருங்க அந்த குஞ்சி அதை கேட்கல அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடையா வரணும் தங்கம் வைடூரன் நவரத்தினம் இதை அணிந்து கொடுத்தாரு அது எப்படி இது பூரா தங்க வயிறு ஆமா கடலூர் ஓட்டிய இந்த மேல் சொல்லிதான் ஊர்ல பூரா புள்ளிட்டு வரீங்க ஏன் இது பூரா கல்யாணம் முடிஞ்சாட்ட ஒரு மாசமா உட்காந்து ஓட்டின எனக்கு தான் தெரியுது அப்படி கிடையாது அவசரப்பட்டு எடுத்து போய் காட்சி மாத்திர சுத்தடி வச்சு போறான் கலகலன்னு எரியும் பாக்குறியா கொசுக்கு புகை போடுறதான் அவன் கல்யாணம் முடிஞ்சாரு சரி இப்ப சொல்லியிருந்தாரு மாறு பூஜைகள் 2 கோலமணி புதைக்க அப்படிலாம் பாடினாரு ஊருக்காரங்க உட்காந்துக்கிறாங்க அவன் பாடிங்க நம்ம ஊர்ல பயிற்சிக்காரங்க நடந்து வருவாங்க பாருங்க ஊருக்காரங்க ஊர்ல யாராவது இந்த தானா பேசிட்டு வர போறாமா அந்த மாதிரி அவன் மாதிரி தானே தான் அப்ப எங்க வீட்டுக்கார பயிற்சிக்காரனா ஒரு மண்டல் இல்லைங்க மண்டல் அதை விடுறா எங்க வீட்டுக்காரு மீசி எங்க வச்சுக்க உங்க வீட்டுக்காரர் மீசி எப்படி இருக்காரு ஒழுங்கு வீட்டுக்கு பண்ண மாட்டேன் சொல்லணும் மாதிரி அப்படியா சொன்னா கேட்க மாட்டாங்களா சரி வீடு நான் வர உங்க வீட்டுக்காரர் ஓ மகாராஜா ரொம்ப பண்ற நீ நல்லா கேட்டுங்க நான் சொன்ன மாதிரி கரெக்டா போச்சா ஒழுங்கு வீட்டுக்கு பண்ண மாட்டேன் சொல்லணும் மாதிரி வச்சுக்கிறோம் ரொம்ப பண்றேன் எங்க வீட்டுக்காரர் மத்ததுல கேக்குறா ஷாமா எப்படி இருக்குன்னு கேட்டா மீஸ் எப்படி இருக்கு மத்ததுல கேக்குறா அதான் கேக்குறா எங்க வீட்டுக்காரு மீச ஸ்டைல் எப்படின்னு கேட்டேன் ஐயோ 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 ஆமா உங்க வீட்டுக்காரர் மீச ஸ்டைல எடுத்துன்னு போய் ஒரு பக்கத்தை எடுத்துன்னு போய் எங்க வீட்டு கக்கூசு தான் கிளீன் பண்ணணும் எனக்கு பிரசாது அதான் சரி சரி வீட்டுக்காரர் உட்கார்றாரு எழுந்திருக்கிறாரு உனக்கு வேலை கிடையாது ஒரு வேலை வர வேணுமா அதான் அக்கால போய் வாடாங்க அங்கே விட மாட்டேன் பண்ணவா அந்த பாண்டி கெடு 10 வருஷமா 9 வருஷமா நீ ஒரு வீட்டுக்கு வாங்க நீங்க நீ வந்து வர சாமி கலவாடி கூப்பிடா
சுகசாரத்தோடு வழக்கு சாமி வாழமென்று சொன்னபடியே வச்சியால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இருந்தாலும் ஒரு சமாச்சாரம், பெருத்த சமயத்திலே ஒரு தாதியாலை விடுத்து அது சீக்கிரம் வரவழைத்த காரணம் அடுத்த ஜீவன் தான் சொல்லுங்க. நேற்றோடு அற்றுவிட்டது. இந்த தினத்தில ரத்தின சமாதானத்தில் இது ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். பிரம்மதேவன சதிமதியும் பிரம்மதேவன சரஸ்வதி சதிமதியுமான நேரத்தில் மூலத்தை சுற்றி வரக்கூடிய நாரத பெருகிறார். பின்னாடி சொல்லிக் கொடுங்க.